இந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் மட்டன் கறி வரலையே அப்படின்னு நிறைய தடவை நம்ம யோசிச்சிருக்கோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். அது என்னன்னு ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். இதுதான் மெயின் ப்ராசஸ். அதாவது நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு வேர் இதில் ஆட் பண்ண போகிறேன்னு. இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது இல்லாமல் நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ரெட் கலரு கொடுக்குது. பார்த்தீங்களா, இப்போ அந்த மட்டன் கறியோட கலரே வந்து எப்படி மாறுது பாருங்கள். வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம மட்டன் கறி எத்தனையோ ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எல்லோரும் எக்ஸ்பர்ட் தான் மட்டன் கறி பண்ணுறதில்ல. ஆனாலும் இந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் மட்டன் கறி வரலையே அப்படின்னு நிறைய தடவை நம்ம யோசிச்சிருக்கோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். அது என்னன்னு ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது பாருங்கள், இது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சிலருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த வேர் வேம்பாலம் பட்டை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல்கனட் ரூட். இதை யூஸ் பண்ணி நான் இப்போது வேம்பாலம் பட்டை மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போகலாம். மட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக மட்டனை இப்படியே தான் குக் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஒரு 2-2.5 ஸ்பூன் நெய், அதிகமாக வந்து நெய்யும் கொஞ்சமாக கடலை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். இப்போது இது ஒரு 1லேருந்து 1.5 கிலோ மட்டனு இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இவ்வளவு மட்டனுக்கு ஒரு 750 கிராமுக்கு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ளேவருக்கு தான், போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த இதுக்கு கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதுன்றதுனால இது ஆட் பண்ணிப்போம். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். ஏன்னா மட்டனுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா 2 பெரிய ஸ்பூன், 1/2 ஸ்பூன். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மட்டன் ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் குக்கர் தான் ஈஸி நம்ம பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த குழம்பு பண்ணுறது வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில், அதுலேயும் இன்னும் விறகடுப்பில் பண்ணோன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்குமே தவிர மற்றபடி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் நல்லா போயிடும். இதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக போயிடுச்சு. இப்போது நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரமான மிளகாத்தூள் 1, 2, 3 மிளகாத்தூள், 3 ஸ்பூனு, ஒரு 3.5 ஸ்பூனு போட்டிருக்கேன். காரம் தான் அது. பட் ஆனால் இந்த ஸ்பூனோட அளவு பாருங்கள், இது வந்து சின்னது, இது வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. ஸோ இந்த அளவு ஸ்பூனில் போட்டு கிளறிக்கலாம். மட்டனுக்கு வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னா மட்டனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, மட்டனோட வந்து இந்த சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவாங்க. கம்மி பண்ணும்போது இந்த மட்டனில் அந்த உப்பு உரப்பு எதுவுமே ஏறாது, ஏதோ சக்கையாக இருக்கும், நல்லா இருக்காது. இது நல்ல கலர் சூப்பராக வந்துச்சா. ஸோ இதில் அதே ஸ்பூனை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுளாக நம்ம வந்து தனியா பவுடர் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டோம்ல, அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் போட்டுடலாம்.
ஏன்னா நல்லா நம்ம குழம்பு மாதிரி பண்ண போகிறோன்றதுனால இது தேவை நம்மளுக்கு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 3:6:1. அதாவது 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா 6 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். அப்புறம் 1 ஸ்பூனு கரம் மசாலா போடணும். அந்த கணக்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 4 ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா எப்போவுமே வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இப்போது இதில் நல்லா பார்த்துக்கோங்க, 1 ஹீப்டு ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா இப்படி மட்டனில் இந்த வெங்காயம் வந்து அப்படி உருண்டு வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா தான் உங்களுடைய மசாலா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்படி எல்லாம் அந்த சப்பாத்தி மாவு நம்ம கரெக்டாக பெருக்கும் போது கரெக்டாக இப்படி ஒட்டாமல் வரும் பேசினில். அப்போ அந்த சப்பாத்தி நல்லா வரும். அதே மாதிரி தான் இதில் வந்து இப்படி எதுவுமே இல்லை, இப்போ ஒட்டலை, கீழே அடி பிடிக்கலை, எதுவும் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோஸு ஒரு 3-4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நம்ம கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி தொக்கு மாதிரி பண்ணிப்போம். இந்த கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இப்போது ஒரு 1.5 கிலோவுக்கு மட்டன் இருக்குது. ஸோ இதுக்கு நல்லா புளிப்பில்லாத தயிராக கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கப் தயிர். இது எதுக்குன்னா மட்டனை கொஞ்சம் வந்து சாஃப்டன் பண்ணும், குக்கிங்கும் ரொம்ப சீக்கிரமாக முடியும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். புளிச்ச தயிர் மட்டும் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. புளிப்பு இல்லாமல் தயிர், ஃப்ரெஷ்ஷாக பண்ண தயிர் இருந்ததுன்னா நல்லது. ஸோ இந்த கிரேவியும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஓரளவுக்கு இந்த மசாலாலாம் குக் ஆகிடுச்சு. சால்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ மட்டனை போட்டுடலாம். அதான் 1.5 கிலோ மட்டன்னு இந்த மாதிரி பிங்காக இருக்கணும். இந்த மாதிரி பிங்காக இருக்கிற மட்டன் வந்து நல்லா சூப்பராக வெந்து வரும். கறியும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போது இது நல்லா கிளறிக்கலாம். இது எல்லாம் இந்த மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு இது நல்லா கிளறணும், மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது கிளறிட்டு நல்லா மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விடணும். நடுவில் திறந்து பார்த்துக்கிட்டா போதும். அது வரைக்கும் இதை வந்து வேக வைக்கலாம். இப்போது இந்த மட்டனில் ஒரு மாதிரி தண்ணி விட்டுடுச்சு நல்லா. இப்போது இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், இது நல்லா கொதிக்கணும். இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் மட்டன் தண்ணி இருக்கணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இவ்வளோதான். அதாவது பாருங்கள், ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோன்னாக்கா மட்டன் ரொம்ப தளன்னு ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ இந்த மட்டனை சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த மெயின் ப்ராசஸ், அதாவது நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு வேர் இதில் ஆட் பண்ண போகிறேன்னு. அதாவது இது ரத்தன்ஜோத் அப்படிங்கிற இந்த வேர், வேம்பலம் பட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆல்கனட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது. அதை வந்து காஷ்மீரில் வந்து மட்டன் ரோகன் ஜோஷ்ன்ற அந்த டிஷ்ஷுக்கு கலர் கொடுக்கறதுக்காக வேண்டி அதை ஆட் பண்ணுவாங்க. ரோகன்னா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டும் இதுவும் சேர்த்து ஆட் பண்ணி வரும்போது நல்லா ஆயிலியாக திக்காக அந்த கறி ஒன்று வரும். அதுதான் இப்போ ஹோட்டல்லலாம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாமல் தயிர் மட்டும்தான் பேஸ் பண்ணி அந்த மட்டன் கறி பண்ணுறாங்க, மட்டன் ரோகன் ஜோஷை. ஆனால் நாம் அப்படி பண்ணலை. நம்ம சவுத் இந்தியாவுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் போட்டு இதை பண்ணியிருக்கேன். இதில் இந்த ரத்தன் ஜோத்துன்ற அந்த ரூட்ஸை வந்து நான் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது இல்லாமல் நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ரெட் கலரு கொடுக்குது. ப்ளஸ் அந்த டேஸ்ட்டு
அது ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் ஒன்று வருது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது வந்து அமேசானில் எல்லாம் கிடைக்குது. நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இதை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது இந்த ரூட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பேன் வைக்கலாம். இப்போது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். கீ வந்து இந்த மாதிரி பேனில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த வேறு இதில் போடுங்க. இதை நம்ம போட்டாலே இப்போது இதில் இந்த வேர்லேருந்து ஒரு ரெட்டு கலர் ஒன்று வருது பாருங்கள். இந்த கீயில் வந்து இது கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற நேச்சுரல் கலர், ரெட் கலர் வந்து வரும். இது நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதை ஃபுட்டில் வந்து ஃபுட் கலராகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளேவருக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து இந்த ரெட்டு கலர் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி ரெட் கலர் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இதை ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, எப்படி ஒரு ரெட் கலர் ஒன்று வந்தது. ஜென்ரலாக இப்போ வந்து இந்த பவுடர்டு கலர்லாம் வந்து இப்போ ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் விட இது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ஒரு பெரிய பார்ட்டிஸ் பண்ணுறோம், இல்லை வீட்டுக்கு நிறைய பேர் டின்னருக்கெலாம் வராங்க அப்படிங்கிறப்போ இது போட்டு நம்ம பண்ணோன்னா வந்து அந்த லுக்கு, அந்த பார்வை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மட்டன் கறியோட லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பிடைசிங்காக இருக்கும். இது வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம இவ்வளோ இன்னும் கீ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா அது பாயில் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படி ஒரு சர்வ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த மட்டன் கறியோட கலரே வந்து எப்படி மாறுது பாருங்கள். இதோட ஃப்ளேவர் வந்து அந்த ஒவ்வொரு பீஸ் மட்டன் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். யூ ஒன்ட் ஸ்டாப் ஈட்டிங். இதுதான் நம்ம எண்டு ஸ்டெப்பு. கொஞ்ச நேரம் இது வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதோட அந்த மசாலாவோடையும் மட்டனோடையும் இந்த கலர் எல்லாம் சேர்ந்து மட்டனுக்கு ஒரு அழகான ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஒன்று கொடுக்குது. ப்ளஸ் அதோடய ஃப்ளேவர் நீங்கள் மட்டன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்மளுடைய யூஷுவல் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறோம். ரத்தன் ஜோத் or alkanet root or வெம்பலம்பட்டை, anything we can say, மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி மட்டன் கறி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, see you in the next video. Bye.